Hi friends, welcome to Mahi recipes in Tamil. இந்த வீடியோல சாஃப்ட்டான கொழுக்கட்டை எப்படி செய்யறத பார்க்க போறோம். அதுவும் அச்சு எதுவுமே யூஸ் பண்ணாம. இப்போ கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொழுக்கட்டை மாவு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் கொழுக்கட்டை மாவை வறுத்து எடுத்துக்கலாம். 1.5 கப் அளவு கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. மாவு வந்து சூடானா போதும், கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இப்போ இந்த மாவை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பூரணம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1.5 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப்பு வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்த்தணும். வெல்லம் நல்லா தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறமா தூசி எதுவும் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ தூசி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க. 1 கப் தேங்காய்க்கு 3/4 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு மேல் மாவில் வச்சு மடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக ஆற வச்சுக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் எந்த கப்பால் நம்ம அரிசி மாவு அளந்து சேர்த்துக்கிட்டோமோ அதே கப்பில் ஒரு 1/2 கப் மட்டும் கூடுதலாக தண்ணி சேர்த்திக்கோங்க. அதாவது இப்போ நம்ம 1.5 கப் அளவு அரிசி மாவு சேர்த்திருக்கோம், அதுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1/4 கப்பு 1/2 கப்பு எச்சா இருந்தால் கூட பரவாயில்ல, கம்மியாக இருந்துட்டால் மாவு வந்து வேகாது. இப்போ இதில் நான் 2 ஏலக்காய் வந்து சேர்த்திக்கிறேன். என்கிட்ட வந்து ஏலக்காய் பொடி எனக்கு கிடைக்கல, ஸோ நான் வந்து ஏலக்காய் சேர்த்திக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா பூர்ணம் செய்வில்லையா அப்போ வந்து சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்து செய்யலாம். ரொம்ப வாசமாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எண்ணெயோ நெய்யோ சேர்த்து செய்யும்போது கொழுக்கட்டை வந்து ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை மாவு சேர்த்திக்கலாம். இப்போ ஆற வச்சுருந்த கொழுக்கட்டை மாவு சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. கை யூஸ் பண்ண வேண்டாம், தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டோ இல்லை நல்லா துணி வச்சோ நல்லா மூடி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்து ஆறிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஏலக்காய் சேர்த்தணும் இல்லையா, அதை மட்டும் எடுத்துடலாம். மாவு பார்த்துட்டிங்கன்னா முழுமையாக ஆற விட்டுறக்கூடாது. நம்ம பூரணை வச்சு மடித்து வைக்கிற வரைக்கும் சூடு வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ ஏலக்காய் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி பிசைவோம்ல, அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது ரோல் மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்பாத்திக்கு உருண்டை பிடிப்பு இல்லையா, அதே மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ எனக்கு 1.5 கப் மாவில் 13 கொழுக்கட்டை கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு மேல் மாவும் ரெடி, பூர்ணமும் ரெடி. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி மூடி போட்டோ இல்லை கிளாத் வச்சோ மூடி வச்சுருங்க. சூடு வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்மக்கிட்ட அச்சு இல்லாத சமயம் எப்படி வந்து கொழுக்கட்டை செய்யறதா பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணால் தான் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ மாவு எடுத்து வச்சுட்டு உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக வரும். மாவு வந்து நல்லா கனமாக இல்லாமல் லேசாக வர வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. மாவு வந்து நல்லா லேசாக வர வரைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. எனக்கு பார்த்துட்டிங்கன்னா கொழுக்கட்டை செய்யும்போது மாவு வந்து நிறைய வைக்கக்கூடாது, லேசாக இருக்கணும். லேசாக இருந்தால் தான் வாயில் வச்சோடனே கொழுக்கட்டை வந்து கரையும். ஸோ இந்தளவுக்கு நல்லா மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, மந்தமாக இருக்கக்கூடாது. இப்போ இதில் நம்ம பூரணம் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு வந்து பூரணம் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு பார்த்துட்டிங்கன்னா மாவு வந்து கம்மியாக இருக்கணும், பூரணம் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பூரணம் வச்சாச்சு. இப்போ நம்ம மடிச்சிடலாம். இப்போ இலையோட சேர்த்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாழை இலை கிடைக்கலனா வாழை இலைக்கு பதிலாக நீங்கள் பிளாஸ்டிக் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஓரங்களில் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. மாவை வந்து நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கும்போது நெய்யோ இல்லை ஆயிலோ சேர்த்திக்கணும். இப்போ நமக்கு அச்சே இல்லாமல் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நீங்கள் இந்த கொழுக்கட்டையை அப்படியே யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஷேப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கத்தியை வச்சு நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு சாஃப்டான அச்சே யூஸ் பண்ணாமல் கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மாவு எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களால் எந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பூரணம் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஷேப் கொழுக்கட்டை வந்து செஞ்சுட்டோம். இந்த ஷேப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அப்படியே கையில் எடுத்து லைட்டாக ரோலிங் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஷேப் கிடச்சிரும். பாருங்கள், இப்போ நமக்கு ரெண்டாவது ஷேப்பும் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து வாழை இலையும் இல்லாமல் எப்படி கையிலேயே செய்யலான்னு தான் சொல்ல போகிறேன். இப்போ கையில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கையில் எடுத்துகிட்டு மாவு நல்லா லேசாக வர வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து டக்குன்னு வேலையை முடிக்கும்னு நினச்சிங்கன்னா கையில் செய்கிறது ரொம்பவுமே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். கையில் செய்யும்போது உங்களுக்கு வந்து வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். மாவு வந்து நல்லா மந்தமாக இல்லாமல் லேசாக இருக்கணும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா மெல்லிசாக ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம பூரணம் வச்சுக்கலாம். பூரணம் வச்சுட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஓரங்களை மட்டும் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கையிலேயே சூப்பரான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு நல்லா ஷேப்பாக வேணும்னா கத்தி வச்சு நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. ஒரு ஷேப் பார்த்தாச்சு. இப்போ இன்னொரு ஷேப் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு இந்த ஷேப்பும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லா கொழுக்கட்டையுமே இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி சூடுபடுத்திக்கோங்க. சூடுபடுத்திட்டு நீங்கள் இந்த மாதிரி இலை வச்சாலும் சரி, இல்லை காட்டன் கிளாத் வச்சாலும் சரி, இல்லை ப்ளைனாக அப்படியே வச்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்கள் சௌகரியத்தை பொறுத்தது. இப்போ இதில் எல்லா கொழுக்கட்டையும் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு அச்சு எதுவுமே இல்லாமல் சாஃப்டான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடக்கூடிய ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம அச்சு இல்லாமல் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அச்சு யூஸ் பண்ணி எப்படி கொழுக்கட்டை செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். அது உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.